CPA Chalkpiece Academy HD Design Your Future and Educational Channel. TET exam கல்வி உளவியல் பாடத்திலிருந்து 600 வினா விடைகள் ஒவ்வொரு பாட்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. இது அதனுடைய தொடர்ச்சி தான். ஏற்கனவே 9 பாட்டுகள் வெளிவந்துள்ளன. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த 10வது பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் 361 முதல் 390 வினா விடைகள் வரை வரவுள்ளன. அத்துணை வினாக்களையும் கற்று உங்களுடைய ஆசிரிய கனவை நனவாக்க உங்கள் சாக்பீஸ் அகாடமி அன்போடு வாழ்த்துகிறது. 361வது கேள்வியை பார்க்குறோம். நுண்ணறிவை எண்களில் அளவிட முயற்சி செய்தவர். நுண்ணறிவை எண்களில் அளவிட முயற்சி செய்தவர். விடை ஏ ஃபீனே. விடை ஏ ஃபீனே. அடுத்து 362வது கேள்வி. மனதின் உயர்நிலை சோதனைகளை அளந்தறிய பயன்படும் சோதனை. மனதின் உயர்நிலை சோதனைகளை அளந்தறிய பயன்படும் சோதனை. விடை ஏ முடித்தற் சோதனை. விடை ஏ முடித்தற் சோதனை. 363வது கேள்வி. மனவயது என்னும் சொல் முதலாக வெளியிடப்பட்ட ஆண்டு. மனவயது என்னும் சொல் முதலாக வெளியிடப்பட்ட ஆண்டு. இதனுடைய விடை பி 1908ஆம் ஆண்டு. இதனுடைய விடை பி 1908ஆம் ஆண்டு. அடுத்து 364வது கேள்வி பார்க்குறோம். 10 வயது உடையோருடைய சோதனையை 8 வயதில் ஒருவன் முடித்தால் அவனின் மனவயது. 10 வயது உடையோருடைய சோதனையை 8 வயதில் ஒருவன் முடித்தால் அவனின் மனவயது. இதனுடைய விடை பி 10. இதனுடைய விடை பி 10. 365வது கேள்வி பார்க்குறோம். நுண்ணறிவு ஈவினை வரையறை செய்தவர். நுண்ணறிவு ஈவினை வரையறை செய்தவர். விடை பி ஸ்டர்ன். விடை பி ஸ்டர்ன். அடுத்த கேள்வி 366வது கேள்வி. வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் ஒரு. வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் ஒரு. அதாவது வெய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய VAISன்னு பிராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது வெக்ஸ்லரின் நுண்ணறிவு அளவுகோலினுடைய ஷார்ட் ஃபார்ம். அப்படின்னா என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தனியாள் சோதனை அடுக்கு. விடை ஏ தனியாள் சோதனை அடுக்கு. அடுத்து 367வது கேள்வி. மீத்திறன் குழந்தைகளுக்கு உரிய சிறந்த கற்றல் முறை எது? மீத்திறன் குழந்தைகளுக்கு உரிய சிறந்த கற்றல் முறை எது? இதனுடைய விடை சி நூலக படிப்பு. இதனுடைய விடை சி நூலக படிப்பு. அடுத்து 368வது கேள்வி. நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதில் முதிர்ச்சி அடைகிறது? நுண்ணறிவு வளர்ச்சி எந்த வயதில் முதிர்ச்சி அடைகிறது? இதனுடைய விடை ஆப்ஷன் பி 16. இதனுடைய விடை ஆப்ஷன் பி 16. 369வது கேள்வி. முதிர்ச்சி பெற்றவர்களின் நுண்ணறிவை அளவிட நம்பகமான முறை. முதிர்ச்சி பெற்றவர்களின் நுண்ணறிவை அளவிட நம்பகமான முறை. இதனுடைய விடை ஏ வெஸ்லர் முறை. இதனுடைய விடை ஏ வெஸ்லர் முறை. அடுத்து 370வது கேள்வி. நுண்ணறிவை அளந்தறிய முதலில் உருவாக்கப்பட்ட சோதனை. நுண்ணறிவை அளந்தறிய முதலில் உருவாக்கப்பட்ட சோதனை. இதனுடைய விடை டி ஏபி இரண்டும் சரி என்பதே சரியான ஆன்சர். அதாவது சொற்சோதனை மற்றும் பேப்பர் பென்சில் சோதனை. சொற்சோதனை மற்றும் பேப்பர் பென்சில் சோதனை. இந்த 2 சோதனைகளும் தான் சரியான விடையாகும். 371வது கேள்வி பொறுத்துக வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊனமுற்றோர் 70 முதல் 79 வரை, மெதுவாக கற்போர் 120 முதல் 139 வரை, மீத்திறன் மிக்கோர் 0 முதல் 69 வரை, மந்தமானவர்கள் 80 முதல் 89 வரை. இதுதான்
அவங்க கொடுத்துருக்கிற பொறுத்துக, அதாவது நுண்ணறிவு அப்படின்ற அந்த ஈவு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அந்த நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளதுன்றதான் கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய விடை டி, அதாவது 1, 4, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் சரியான ஆன்சர். அதாவது ஊனமுற்றோர் அப்படின்றது 70 முதல் 79 வரைக்கும் இருக்கும். அடுத்து மெதுவாக கற்போர் அப்படின்றவங்களுடைய இது 80 முதல் 89 வரைக்கும் இருக்கும். அடுத்து மீத்திறன் மிக்கோர் அப்படின்றது 120லிருந்து 139 வரைக்கும் இருக்கும். அடுத்தது மந்தமானவர்கள் அப்படின்றது எதுனா 0 முதல் 69 வரைக்கும் இருக்கும். இதுதான் இதனுடைய சரியான விடை. இப்போ 372வது கேள்வி பார்க்குறோம். பேதையர்களுக்கான அடிப்படை கல்வி முறை. பேதையர்களுக்கான அடிப்படை கல்வி முறை. இதனுடைய விடை பி, குழு கற்பித்தல். விடை பி, குழு கற்பித்தல். 373வது கேள்வி. நுண்ணறிவு ஈவு சமன்பாடு. நுண்ணறிவு ஈவு சமன்பாடு இது பல வினாவிடைகளில் வந்திருக்கு. நுண்ணறிவு ஈவு சமன்பாடு என்பது இதனுடைய விடை பி, மனவயது பை காலவயது இன்ட்டு 100. மனவயது பை காலவயது இன்ட்டு 100. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 374வது கேள்வி. பண்பாட்டு தொடர்பற்ற சோதனைக்கு எடுத்துக்காட்டு. பண்பாட்டு தொடர்பற்ற சோதனைக்கு எடுத்துக்காட்டு. இதனுடைய விடை பி, ரேவனின் உருவமைப்பு தொடர் சோதனை. விடை பி, ரேவனின் உருவமைப்பு தொடர் சோதனை. 375வது கேள்வி. நுண்ணறிவு ஈவு மனவயது மாதங்களில் 100 என்று வரையறுத்தவர். நுண்ணறிவு ஈவு மனவயது மாதங்களில் 100 என்று வரையறுத்தவர். விடை சி, ஸ்டர்ன். விடை சி, ஸ்டர்ன். 376வது கேள்வி. நுண்ணறிவு வளர்ச்சி 15-16 வயதில் முழுமை அடைகிறது என்று சொன்னவர்கள் முறையே. நுண்ணறிவு வளர்ச்சி 15-16 வயதில் முழுமை அடைகிறது என்று சொன்னவர்கள் முறையே. இதனுடைய விடை பி, ஃபீனே, டெர்மன், மெரில். ஃபீனே, டெர்மன், மெரில். அடுத்து 377வது கேள்வி. மந்தமான நுண்ணறிவு கொண்டவர்களின் மக்கள் தொகை சதவீதம். மந்தமான நுண்ணறிவு கொண்டவர்களின் மக்கள் தொகை சதவீதம். இதனுடைய விடை சி, 14%. இதனுடைய விடை சி, 14%. 378வது கேள்வி. இது எனது தனிப்பட்ட கருத்து என கூறுபவர்கள். இது எனது தனிப்பட்ட கருத்து என கூறுபவர்கள். இதனுடைய விடை டி, ஆக்கத்திறன். இதனுடைய விடை டி, ஆக்கத்திறன். அதாவது ஆக்கத்திறன் மிக்கவர்கள் அப்படின்றது தான் இதனுடைய விடை. அடுத்து 379வது கேள்வி. நுண்ணறிவுக்கு அடிப்படையாக விளங்குவது. நுண்ணறிவுக்கு அடிப்படையாக விளங்குவது. இதனுடைய விடை பி, குவி சிந்தனை. இதனுடைய விடை பி, குவி சிந்தனை. 380வது கேள்வி. செங்குத்து பக்கவாட்டு சிந்தனையை பற்றி முதலில் தெளிவாக்கியவர். செங்குத்து பக்கவாட்டு சிந்தனையை பற்றி முதலில் தெளிவாக்கியவர். விடை சி, எட்வர்ட் டி ஃபோனோ. விடை சி, எட்வர்ட் டி ஃபோனோ. அடுத்து பார்த்தீங்கன்னா 381வது கேள்வி. ஆக்கத்திறன் சோதனைக்கான எடுத்துக்காட்டு. ஆக்கத்திறன் சோதனைக்கான எடுத்துக்காட்டு. இதனுடைய விடை சி, மின்னசோட்டா சோதனை. இதனுடைய விடை சி, மின்னசோட்டா சோதனை. 382வது கேள்வி. கற்றல் கற்பித்தலுக்கு அதிக அளவு பயன்படுத்த வேண்டியது. கற்றல் கற்பித்தலுக்கு அதிக அளவு பயன்படுத்த வேண்டியது. இதனுடைய விடை டி, ஏபி இரண்டும் சரி. அதாவது மூளை தாக்கு முறை, அடுத்து கண்டறி முறை. மூளை தாக்கு முறை மற்றும் கண்டறி முறை இவைகள் இரண்டும் சரியாகும். அடுத்து 383வது கேள்வி. பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவு. பிறரால் கவனிக்கப்படுவதால் எழும் திறன் குறைவு. இதனுடைய விடை ஏ, சமூக தடைப்பாடு. இதனுடைய விடை ஏ, சமூக தடைப்பாடு. 384வது கேள்வி. கட்டைக்கோள சோதனை என்பது. கட்டைக்கோள சோதனை என்பது. விடை பி, செயற்சோதனை. விடை பி, செயற்சோதனை. அடுத்து 385வது கேள்வி.
ஒரு தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், புரிந்து கொள்ளுதல், புதுமைகளை உருவாக்குதல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்ந்து கொள்ளுதல் போன்ற கூறுகள் நுண்ணறிவில் அடங்கியுள்ளன என்று கூறியவர். ஒரு தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல், புரிந்து கொள்ளுதல், புதுமையானவை உருவாக்குதல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்ந்து கொள்ளுதல் போன்ற கூறுகள் நுண்ணறிவில் அடங்கியுள்ளன என்று கூறியவர். இதனுடைய விடை ஏ, ஸ்பியர்மேன். இதனுடைய விடை ஏ, ஸ்பியர்மேன். 386வது கேள்வி. நுண்ணறிவுச் சோதனையின் தந்தை. நுண்ணறிவுச் சோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதனுடைய விடை ஏ, ஆல்ஃபிரட் ஃபீனே. இதனுடைய விடை ஏ, ஆல்ஃபிரட் ஃபீனே. அடுத்து 387வது கேள்வி. 1990இல் மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை தங்களது ஆய்வின் மூலம் பிரபலப்படுத்தியவர்கள். 1990இல் மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை தங்களது ஆய்வின் மூலம் பிரபலப்படுத்தியவர்கள். இதனுடைய விடை டி, ஜாக் மயர் மற்றும் பீட்டர் சலோவா. ஜாக் மயர் மற்றும் பீட்டர் சலோவா. 388வது கேள்வி. ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கின்றானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான் என்று கூறியவர். ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கின்றானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவை பெற்றிருப்பான் என்று கூறியவர். விடை சி, சாம் டிஃபோர்டு. விடை சி, சாம் டிஃபோர்டு. அடுத்து 389வது கேள்வி. நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள். விடை சி, சிரில் பர்ட் மற்றும் வெர்னன். விடை சி, சிரில் பர்ட் மற்றும் வெர்னன். அடுத்து இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி 390வது கேள்வி. சித்திரக்கலையில் தேர்ச்சி பெற சிறந்த காரணி. சித்திரக்கலையில் தேர்ச்சி பெற சிறந்த காரணி. என்னுடைய விடை ஏ, சிறப்பு காரணி. என்னுடைய விடை ஏ, சிறப்பு காரணி. இது போன்ற இன்னும் முக்கியமான வினா விடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அத்துணை வினா விடைகளையும் கற்று தேர்ந்து உங்கள் ஆசிரிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துகள். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம்.